வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு பதிவு கிரக சேர்க்கை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தது அப்படின்னா எந்த விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்றது தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தெய்வ பலம் அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை தன்மை, தலைமை பண்பு இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். அதே மாதிரி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடுதல் இல்லாம செய்யவே மாட்டாங்க. இவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை செய்யவே மாட்டாங்க. இவர்கள்கிட்ட மனதுல அதை பதிய வைக்கணும். ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கோ அப்படின்னா அந்த விஷயங்களை கரெக்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவர்கள் மனதுல பதிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 10வது நாள் அப்படின்றது அந்த விஷயங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி தொந்தரவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒற்றை தலைவலி அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கண்ணாடி போடாத சிம்ம ராசி என்பர்களே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த ராசியில சூரியன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவ கிரகங்கள்ல முதன்மை கிரகமாக சொல்லப்படக்கூடிய அந்த சூரியன் இந்த ராசியில ஆட்சி பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிம்ம ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், மகம் நட்சத்திர அன்பர்கள், பூரம் நட்சத்திர அன்பர்கள், உத்திரம் நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திர அன்பர்களையும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை பலமாக இருக்கும், இவர்களினுடைய வாழ்க்கையில எந்த கிரக சேர்க்கை மிகவும் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் நம்பர் ஆஃப் தசாபுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியான தசாபுத்தியில தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ராகு திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் அந்த வளர்ச்சியில பெரிய அளவுக்கு இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இருக்காது. அதே சமயத்துல மிகப்பெரிய அளவுக்கு இவர்களினுடைய லைஃபும் பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும். அதனால இவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு புதனும் குருவும் சேர்ந்த இந்த கிரக சேர்க்கை தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த குடும்பகாரகன், தனகாரகன், அடுத்து வாக்குஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்குரிய அந்த புதனாகப்பட்டவர் குருவோட சேர்ந்து இருக்கும்போது, குரு அப்படின்னு பார்க்கும்போது இவர்களினுடைய ராசிக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதனோட சேர்ந்து இருக்கும்போது நிறைய விஷயங்கள்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். ஆனால் எங்க இருந்தா இவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புதனும் குருவும் சேர்க்கை பெற்று இவர்கள் பிறந்த ஊர்லயே இருக்கும்போது, அதாவது பிறந்த ஊர்ல இருந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும்போது பெரிய அளவுக்கு இவர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்காது. அதே புதனும் குருவும் சேர்ந்து இருக்கும்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கும்போது அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரியாக அந்த அவ்வளோ தொலைவு போய் நாங்க இருந்து எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதனாகப்பட்டவர் லாபஸ்தானாதிபதி, அடுத்து தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குருவாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்து அஷ்டமாதிபதி. அந்த அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில வந்துருச்சு அப்படின்னாலே பிறந்த உடனே
உடனேயே உங்களுடைய ஊரை விட்டு உங்களை கிளப்பியிருக்கும். அதே சமயம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள் அதிக அளவுல கடன் தொந்தரவுகளையோ இல்ல தேவையில்லாத நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலோ இல்ல வழக்குகளையோ சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்மராசி என்பர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அந்த பிறந்த இடத்திலேயே கொடுக்குறாங்க. அதனால இந்த குருவும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கும் போது பாதி அளவு, அதாவது 50% ஒரு நன்மையை கொடுத்தாலும் 50% அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்க போகுது. இந்த புதனும் குருவும் சேர்க்கை பெறும்போது இவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேங்கிங், அதாவது ஃபினான்சியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இவர்கள் எந்த படிப்பு படிச்சா இவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஏ, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான படிப்பை படிக்கும்போது, ஐஏஎஸ் இந்த மாதிரியான படிப்பை படிக்கும்போது அதிகப்படியான ஒரு உயர்ந்த பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு ஸ்தானம் அப்படின்றது இந்த புதனும் குருவும் கிரக சேர்க்கை பெற்றும்போது ஒரு நல்ல ஒரு அமைப்பை இந்த சிம்மராசி என்பர்கள் பெறுவாங்க. அடுத்து வேற என்ன கிரக சேர்க்கை பெறும்போது இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய வளர்ச்சியை பெறுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். செவ்வாய் சுக்கிரன் அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை பொருளாதார வளர்ச்சியை தாண்டி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து இவர்களுக்கு ஒருமுகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை, 2 பேரும் ஒரே இடத்துல டிராவல் பண்ணணும். ஒரு கணவனும் மனைவியும் ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த மனைவி பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கணும். அடுத்து கணவன் மனைவி என்ன ஒரு தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு கணவனாக இருக்கணும். இந்த மாதிரியாக அமைப்பு இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெறும்போது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு அந்யோன்யத்தையும் ஒரு பாசத்தையும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸையும் அவர்களினுடைய வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரன் என்னென்ன விதத்துல இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் செய்வதற்குண்டான முழு பலத்தையும் முழு முதலீடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தான அமைப்பு தான் இந்த செவ்வாய் சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அதே சுக்கிரன் இவர்களுக்கு கர்ம ஸ்தானாதிபதி, ஒரு தொழில் காரகனும் கூட. அந்த தொழில் காரகனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியின் மீது அமர்ந்து செவ்வாயோட சேர்ந்து பயணிக்கும் போது தந்தையினுடைய தொழிலையும் சேர்த்து ஏற்று நடத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த கிரக சேர்க்கை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பெறுகிறார்கள். அதனால பரம்பரையாக தொழில் செஞ்சுட்டு இருந்து அடுத்து ஒரு 4வது தலைமுறையாக ஒரு 3வது தலைமுறையாக நாங்க இங்க தொழில தொடங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கிரன் கிரக சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். தொழில்ல மேலும் மேலும் வளர்வதற்குண்டான ஒரு அமைப்பும், ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் இவங்க சூப்பரா செய்வாங்க. அதாவது அந்த தைரிய வீரிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீதே பயணிக்கும் போது எந்த இடத்துலையும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே மாட்டாங்க. இதை செஞ்சா நம்மளுக்கு என்ன லாஸ் வந்தாலும் அவங்க அதை பொறுத்துக்கிட்டு அதிலிருந்து அடுத்து மீண்டு வருவதற்கான சில விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை இவர்களினுடைய ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த கிரக சேர்க்கை முற்றிலும் தவறான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், முற்றிலும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி ராகு, சனி கேது இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களினுடைய வாழ்க்கையை டோட்டலா காலி பண்ணிடும். எப்போ எந்தெந்த இடத்துலலாம் இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றம். ஏன்னா சனி ராகு கிரக சேர்க்கை உடையவர்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்காது. அந்த அங்கீகாரம் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து என்னுடைய வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக அந்த சனி ராகு இவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு 80% பங்கை அந்த வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய
உடையவர்களாக தான் இந்த கிரக சேர்க்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சனி ராகு கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே நீங்க தொழில் செய்யக்கூடாது. தொழில் செஞ்சீங்கன்னா அங்க ஏமாற்றங்களும் தேவையில்லாத நஷ்டங்களும். முதல்ல தொழிலாளர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு தலைமை பண்பு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியில உங்களுடைய ஜாதகத்துல இந்த சனி ராகு கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுடைய பேச்சை மதிக்க மாட்டாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ என்ன சொல்றீங்களோ அதற்கு எதிர்மாறாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள் இந்த சனி ராகு கிரக சேர்க்கை பெற்றவர்கள். அதே மாதிரி உடல் ரீதியான வியாதிகள், தைராய்டு பிரச்சனை, சிறுநீரக கல்லு, இந்த மாதிரியான உடல் ரீதியான வீசிங் ட்ரபிள், அடிக்கடி வைரஸ் தொந்தரவுகள், இதெல்லாமே இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அதனால இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்றவங்க அதிகப்படியாக உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். அடுத்து காவல் தெய்வங்களை அதிகப்படியாக வழிபாடு பண்ணணும். எங்களுடைய ஊர்ல ஒரு காவல் தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த காவல் தெய்வத்துக்கு சனிக்கிழமை நல்லெண்ணெய் கொடுத்து நீங்க அந்த எண்ணெய் காப்பு சாத்தும் போது இந்த சனி ராகுவினுடைய தோஷம், அந்த சனி ராகுவினுடைய வலிமை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து இவர்களுக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபு, அதாவது கிரக சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் கேதுவும் இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான். இந்த குரு கேது சேர்ந்துருச்சு அப்படின்னாலே லைஃப் டைமா இவர்களுக்கு கடன் தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த லைஃப் டைமா, ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி, கேது சொல்லவே வேண்டாம், அவர் நிழல் கிரகம், பாவ கிரகம், அடுத்து சர்ப்ப கிரகம், கடனுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சோமோ, நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்னலாம் கர்மா செஞ்சாங்களோ அதுக்குண்டான எல்லா விளைவுகளும் இந்த கேதுவினுடைய கிரகம் மூலமாக தான் நம்மளுடைய லைஃப்ல என்ட்ரி ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த அஷ்டமாதிபதியும் கேதுவும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய கடன்கள், அந்த கடன்கள்ல இருந்து இவர்கள் தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும். அடுத்து அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இவர்களுக்கு தடையை கொடுக்கும். அதனால அந்த குரு கேது இருக்கு அப்படின்னாலே குழந்தையை தத்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜாதகர் தள்ளப்படுவாங்க, இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதனால இந்தந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும், நான் ஏற்கனவே சொன்ன கிரக சேர்க்கைகள் ஒரு நல்ல வலிமை மிகுந்த ஒரு கிரக சேர்க்கைகளாகவும் தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதுபோக உங்களுடைய தசாபுத்திப்படி, சுய ஜாதகப்படி தசாபுத்திகள்ல என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உங்களுடைய லைஃபை மாற்றி அமைக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.